7 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக மகளிர் சுய உதவிக்குழு நடத்திய தலைவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க குழு பெண்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்த பெரியானூர் கிராமத்தில் ஜெயஸ்ரீ மகளிர் மன்றம் என்ற பெயரில் 20 பேர் கொண்ட சுய உதவிக்குழு செயல்பட்டு வருகிறது. இந்த குழுவின் தலைவியாக ஜெயந்தி மற்றும் ரம்யா ஆகிய இருவரும் இருந்து வந்துள்ளனர். கடந்த மாதம் சுய உதவிக்குழு மூலம் வங்கியில் சுமார் 7 லட்சம் ரூபாய் கடன் பெற்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வங்கியில் வரவு வைத்த 7 லட்சம் ரூபாயை தலைவிகள் 2 பேரும் எடுத்துக்கொண்டு மற்ற 18 நபர்களுக்கு பணம் வழங்காமல் மோசடியில் ஈடுபட்டதாக கூறி திருக்கோவிலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். புதுச்சேரியில் அளவுக்கு அதிகமாக கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பச்சிளம் குழந்தைகளுடன் பெண்களை ஒரே ஆம்புலன்ஸில் அழைத்து சென்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடி பகுதியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனையில் நாள்தோறும் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பச்சிளம் குழந்தைகளுடன் தாய்மார்கள் பரிசோதனை செய்து செல்வது வழக்கம். இந்நிலையில் பச்சிளம் குழந்தைகளுடன் தாய்மார்கள் மற்றும் நிறைமாத கர்ப்பிணிகள் என 10க்கும் மேற்பட்டோர் ஒரே ஆம்புலன்ஸ் வாகனத்தில் அழைத்து சென்றுள்ளனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் எல்லைப்பிள்ளை சாவடி பகுதியில் அமைந்துள்ள மருத்துவமனையில் ECG, MR ஸ்கேன் உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்கள் பழுதடைந்ததால் பரிசோதனை மேற்கொள்ள அங்கிருந்து அவர்களை தலைமை பொது மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதாக சுகாதாரத்துறை அதிகாரி விளக்கம் அளித்துள்ளார். உதகையில் கோடை சீசன் துவங்க உள்ள நிலையில் ஹோட்டல்கள் மற்றும் லாட்ஜ்களில் கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசனை ஒட்டி சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்படும் நிலையில் மாவட்டத்தில் உள்ள தங்கும் விடுதிகள், ஹோட்டல் அறைகளுக்கான கட்டணங்கள் பல மடங்கு உயர்த்தப்பட்டு வருகிறது. மேலும் தற்போது இ-பாஸ் நடைமுறை காரணமாக வார நாட்களில் 6000 வாகனங்களும் வார இறுதி நாட்களில் 8000 வாகனங்களும் வர அனுமதி அளித்துள்ளதால் சுற்றுலா தொழிலையே நம்பியுள்ள பல மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் மாவட்ட நிர்வாகம் உதகை, குன்னூர், கோத்தகிரி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள லாட்ஜ்கள், ஹோட்டல்கள் மற்றும் காட்டேஜ்களில் கட்டணங்களை முறைப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும், இதனை கண்காணிக்க குழு அமைக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதே மாதிரி நம்ம ஊட்டியும் இப்போ நம்மளுக்கு ஃபுல் சீசன் சொல்றது ஒரு மாசம் நடக்கக்கூடியது மே மாசத்துல இருந்து நடக்குது. அதுக்குள்ள நம்ம இந்த மாவட்ட நிர்வாகம் ஒரு குழு அமைச்சு இவ்வளவுதான் ரூம் ரெண்ட்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணும். எப்படி இ-பாஸ் ஃபிக்ஸ் பண்றீங்க, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்றீங்க, அதே மாதிரி இதையும் முறைப்படுத்தலாம். ஏன் இதை முறைப்படுத்துறது இல்லை? இது வருஷம் நம்ம இந்த கான்செப்ட் ரெகுலரா சொல்லிட்டு தான் இருக்கோம். இது வரைக்கும் நிர்வாகம் முறைப்படுத்தல. அதாவது எவ்வளவோ கொடுத்துட்டு நம்ம பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்டேட்டுக்கு இனி யாரும் வரமாட்டாங்க, வாழ்வாதாரமும் பாதிக்கப்படும். ரோட் சைட்ல இருக்க ஷாப்பு அவங்களுக்கெல்லாம் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அது ஒரு ஓரளா போகணும்னாக்கா ஊட்டியை பொறுத்த வரைக்கும் நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் முறைப்படுத்தணும். அப்படி இல்லாட்டி மக்கள் என்ன பண்ணுவாங்க, கேரளா, கர்நாடகா, ஆந்திரான்னு போயிடுவாங்க. ஊட்டிக்கு சுற்றுலா பயணிகள் வர்றது குறைவாயிடும். திண்டுக்கல்லில் முறையான பராமரிப்பு இல்லாத காரணத்தினால் பேட்டரியால் இயங்கும் குப்பை வண்டிகள் சேதமடைந்துள்ளது. திண்டுக்கல் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட அடியனூத்து ஊராட்சிக்கு வழங்கப்பட்ட 5க்கும் மேற்பட்ட குப்பைகளை சேகரித்து கொண்டு செல்ல பயன்படுத்தப்படும் பேட்டரி வாகனங்கள் முறையான பராமரிப்பின்றி சேதமடைந்துள்ளது. மேலும் இவ்வாறு ஒதுக்கப்பட்டுள்ள வாகனத்தில் பேட்டரி மற்றும் சக்கரங்கள் திருடு போயுள்ளது. மக்கள் வரிப்பணத்தில் வாங்கப்பட்ட பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பேட்டரி வாகனங்கள் முறையான பராமரிப்பு இல்லாத காரணத்தினால் பழுதடைந்து காணப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள சமூக ஆர்வலர் கிறிஸ்டோபர் சம்பந்தப்பட்ட ஊராட்சி நிர்வாகத்தின் மீது மாவட்ட ஆட்சித்தலைவர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். நகராட்சி, கிராம ஊராட்சி பகுதிகளில் குப்பைகளை அள்ளுவதற்காக அரசு சார்பிலே நகராட்சிக்கும் மாநகராட்சி கிராம ஊராட்சிகளுக்கு மின்சார வாகனங்கள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த மின்சார வாகனங்கள் வழங்கப்பட்டுள்ளதை முறையாக பராமரிக்காமல் அதை கண்டுகொள்ளாமல் விட்டு இருக்கின்றது கிராம ஊராட்சி நிர்வாகம். குறிப்பாக அடியனூத்து கிராம ஊராட்சியில 5 மின்சார வாகனங்கள் குப்பை அள்ளுவதற்காக வழங்கப்பட்டது. இந்த 5 வாகனங்களும் முறையாக பராமரிக்கப்படாமல் அது இன்றைய தினம் பழுதடைந்து குப்பையிலே போடப்பட்டு இருக்கின்றது. புதிதாக வாகனங்கள் வாங்கப்பட்டிருக்கின்றது.
அரசு பணம் என்பது எப்படி விரயமாக்கப்பட்டு இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது உண்மையிலே வேதனை அளிக்கிறது நமக்கு. அரசானது மக்களினுடைய வரிப்பணத்திலே கிராம ஊராட்சிகளில் குப்பை அள்ளுவதற்காக வழங்கப்படுகின்ற பேட்டரி கார்களை அதை அடியனூத்து கிராம ஊராட்சி நிர்வாகம் முறையாக பராமரிக்க விட்டதின் அளவிலாக மிகப்பெரிய நிதி இழப்பு அரசுக்கு ஏற்பட்டு இருக்கின்றது. இனியும் இது போன்ற நிதி இழப்புகளை அரசுக்கு மக்களுடைய வரிப்பணத்தை வீணாக்காமல் கிராம ஊராட்சிகள் செயல்பட வேண்டும் என்பதற்காக குறிப்பாக அடியனூத்து கிராம ஊராட்சி நிர்வாகத்தின் மீது மாவட்ட ஆட்சித்தலைவரும் தமிழ்நாடு அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துவோம். கடந்த ஜனவரி மாதம் இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த மீனவரை அவரது இல்லத்தில் வைத்து புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் நேரில் சந்தித்து உடல்நலம் குறித்து விசாரித்தார். அப்போது மீனவர் செந்தமிழுக்கு தரப்படும் மருத்துவ சிகிச்சைகள், உணவு பழக்க வழக்கங்கள் குறித்து விரிவாக கலந்துரையாடிய துணைநிலை ஆளுநர் மேல் சிகிச்சைக்காக புதுவை அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் எனவும் மருத்துவர்கள் கூறும் அறிவுரைகளை தொடர்ச்சியாக பின்பற்றி உடல்நலம் தேர வேண்டும் என கேட்டுக் கொண்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.